Hi students, welcome to Chennai IAS Academy. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு யூனிட்லயும் இந்த டாபிக் படிச்சா போதுமானது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 4, அதாவது அலகு 4ல நம்ம எந்த டாபிக் மட்டும் படிக்கலாம். இந்த டாபிக் படிச்சாலே அலகு 4 பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் நீங்க படிச்சீங்கனாலே ஃபுல் மார்க், அதை கேட்கக்கூடிய கேள்விகள்ல ஃபுல் மார்க் கவர் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பண்ண போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அலகு 4 பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் ஏரியாங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஓகே, மற்ற யூனிட் கம்பேர் பண்றதை விட டோட்டலா பண்ணும்போது இந்த அலகு 4 யூனிட் 4ல வந்து கொஸ்டின் ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு சில குறிப்பிட்ட டாபிக்ல மட்டும் தான் ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் கேட்கப்பட்ட கேள்விகளே ரிப்பீட்டடா வந்துருக்கும். அப்போ இந்த அலகு 4 பொறுத்த வரைக்கும் எத்தனை கொஸ்டின் அதை நம்ம பார்க்கணும். ஓகே, அலகு 4 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து ஒரு 5 கொஸ்டின் அவ்வளவுதான். மினிமம் ஒரு 3 கொஸ்டின், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 5 கொஸ்டின். இந்த ரேஞ்சில் தான் எப்பவுமே ஆவரேஜ் வரும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 100 கேள்வி கொடுக்கக்கூடிய ஜிஎஸ். அப்போ இந்த கேள்வியில பொறுத்த வரைக்கும் இந்த 4-5 கேள்வி நாங்கள் ஒரு மினிமம் 4 வச்சுக்குவோம். இந்த 4 கேள்வியில நம்ம எந்தெந்த டாபிக்ல இருந்து அதிகபட்சமா கவர் ஆயிருது. ஒரு சில டாபிக் மட்டும் படிச்சாலே கேட்கக்கூடிய கேள்விகளை எல்லாமே கவர் பண்ணிடலாம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? அப்ப இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ண வேண்டியது மினிமம் டாபிக், கொஞ்சம் படிக்க வேண்டியது பிராட் சிலபஸ், நிறைய படிச்சிருக்கிற மாதிரி இருக்கும், வித்தியாசமா படிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொஞ்சம் கவர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த யூனிட் ஒரு சில யூனிட்டுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சில யூனிட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு ஜஸ்ட் ஐடியா மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனா இந்த யூனிட்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அப்படியே கேட்பாங்க. அதனால இந்த யூனிட்டுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது யூனிட் 4க்கு மட்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொஞ்சம் பாருங்க. எந்தெந்த கேள்விகள் தான் இப்போ குப்தால இருந்து எந்தெந்த கேள்வி வந்திருக்குது அந்த கேள்வி அப்படியே வந்து நமக்கு வரப்போற குரூப் 2, குரூப் 4 தேர்வுகள்ல ரிப்பீட் ஆகும். அதனாலதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த டாபிக் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் டாபிக் எதை மட்டும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 டாபிக் எதை படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த 4 டாபிக் படிச்சுக்கணும். அதுலயும் சிந்து சமவெளி, குப்தர்கள், இந்த 2 டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். பாருங்க, 2 டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின். ஒன்னு சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து கொஸ்டின் வரும், அதாவது குப்தர்ல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும். அதுவும் மெயினா சிந்து சமவெளி நாகரிகத்துல பார்த்தீங்கன்னா மன்னர்கள் யாருமே வர மாட்டாங்க. திருப்பி அங்க இருக்க மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அதை பத்தி தான் படிப்போம். அதே மாதிரி படிச்சிருக்கோம். குப்தர்களை பொறுத்த வரைக்கும் மன்னர்களை பத்தி கொஸ்டின் வரும், புக்கு லிட்ரேச்சர் ரொம்ப முக்கியம், புக்கை பத்தி ஒரு கொஸ்டின் வரும். அது போக எக்ஸ்ட்ராவது அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி கொஸ்டின் வரும். இதுதான் 3 டாபிக் தான் குப்தர்களை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் டோட்டலா இந்த ஓவராலா இந்த யூனிட் ஃபுல்லாவுமே நம்ம படிக்க வேண்டியது புக்ஸோட நேம், அவங்களுடைய ஆத்தர். ரொம்ப முக்கியம். புக்ஸோட நேம், அவங்க அந்த புக்கை எழுதின ஆத்தர்ஸ். ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட ஆத்தர்ஸ். கொஞ்சம் கம்பல்சரி, கொஞ்சம் படிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். இப்போ கௌட்டில்யா எழுதின புக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது அர்த்த சாஸ்திரம், இந்த கௌட்டில்யா எழுதின புக்கு அர்த்த சாஸ்திரம், இந்த மாதிரி ஒவ்வொரு புக்கு அவங்களுடைய ஆத்தர் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. எண்ணி பார்த்தோம்னா ஒரு 30 புக்ஸ் வரும். அதை விட அதிகமா வரும். ஒரு ஆவரேஜா முக்கியமானது அப்படின்னு போட்டு வச்சோம்னா ஒரு 30 புக்ஸ் வரும். 30 புக்ஸ் அவங்களுடைய ஆத்தரை கொஞ்சம் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் அதுல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஏன்னா அது வந்து எல்லா டாபிக்ல வரும். எக்ஸாம்பிள் குப்தர்கள்ல இருந்து புக்ஸ் வரும், அதுக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்லயே புக்ஸ் வரும், முகலாயர்களையும் புக்ஸ் வரும், விஜயநகரா, பாமினி, ஓகே, எல்லாத்துலயும் மராத்தியா, அந்த மாதிரி எல்லா டாபிக்லையும் புக்ஸ் வரும். அதனால இந்த டாபிக்ல மட்டும் தான் புக்ஸ் சொல்ல முடியாது. எல்லா டாபிக்லயும் புக்ஸ் இருக்குது. லிட்ரேச்சர் டாபிக் படிச்சுக்கோங்க. அப்போ இந்த 2 டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். அதுக்கடுத்து இந்த 2 டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின், ஒன்னு டெல்லி சுல்தான் அல்லது முகலாயர். இந்த 2 டாபிக் பொறுத்த வரைக்கும் நீங்க மன்னர்களை அதிகமா போக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? டெல்லி சுல்தான் என்னென்ன மன்னர் வளராங்க, குத்புதீன் ஐபக்ல இருந்து கடைசி இப்ராஹிம் லோடி வரைக்கும் மன்னர்களை பத்தி மட்டுமே அதிகமா போக்கஸ் பண்ணுங்க. டெல்லி சுல்தான் அடிக்கணும். அதே மாதிரி முகலாயர் தெரியும். எண்ணி பார்த்தோம்னா முக்கியமான முகலாயர்கள், அது கிரேட் முகல் சொல்லுவோம். சீக்வன்ஸா இருக்கும்ல, பாட்ஷா தான் ஷார்ட்கட், பாபர், ஹுமாயூன், இந்த மாதிரி சீக்வன்ஸா இருக்கக்கூடிய மன்னர்களை மட்டும் படிங்க. மன்னர்களை சுத்தி இருக்க ஃபேக்சுவல் பாயிண்ட மட்டும் படிங்க. ஓரளவுக்கு இந்த யூனிட் கவர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டாபிக் 2 டாபிக் கவர் பண்ணிக்கலாம். ஓகே, மேற்படி மராத்தியர்கள், விஜயநகரம், பாமினி, ஓகே, இந்த 2 டாபிக்கும் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் சொல்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. விஜயநகரம், பாமினிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கம்மியா கொடுங்க. படிக்க வேணாம்னு சொல்ல, படிக்கிறத கம்மி பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் படிச்சுட்டு வேணும்னா விஜயநகரம், பாமினியை டச் பண்ணுங்க. இதெல்லாம் படிக்காம நீங்க எடுப்புலயே வந்து விஜயநகர் பாமினியை டச் பண்ணீங்கன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். அது வந்து நமக்கு நிறைய டைம் கன்சியூம் ஆயிரும் விஜயநகர் பாமினி. அதனால இந்த 2 டாபிக்கை இப்போதைக்கு ஷார்ட் டைம்ல இதை விட்டுருங்க. இதை கவர் பண்ணுங்க. இதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா கவர் பண்ணிக்கோங்க. அடுத்து தென்னிந்திய வரலாறு இருக்குது. தென்னிந்திய வரலாறுன்னு சொல்லிட்டு
ஒரு வரியில கொடுத்துருவாங்க. ஆனா தென்னிந்திய வரலாறுக்கு மட்டுமே பல பக்கங்கள் படிக்கலாம். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட பாயிண்ட் இருக்கும். சாளுக்கியாஸ், நம்ம பல்லவா, பாண்டியா, சேரா, சோழா எல்லாருமே இதுக்குள்ள வந்துருவாங்க. ஆனா இது பெரிய டாபிக். இதை நீங்க படிச்சும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நான் நினைக்கிறேன். ஓகே, அப்போ இந்த டாபிக் நீங்க தாராளமா விட்டுலாம். படிக்க வேண்டியது இந்த டாபிக் படிங்க. மராத்தியாஸ் வேணும்னா கொஞ்சம் மராத்தியாஸ் சிவாஜியை சுத்தி ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகே, இதுல இருந்து ஓரளவுக்கு நம்ம 3 கொஸ்டின் கவர் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது தான் பாருங்க. இந்த சிலபஸை பார்க்கும்போது இது நம்ம எங்கேயுமே இருக்காது, டாபிக்கே இல்லாத மாதிரி நினைக்கலாம். ஆனா இந்த டாபிக் எல்லாம் எங்க இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் புக், அதாவது 11th and 12th அறவியலும் பண்பாடும் அப்படி சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. எத்திக்ஸ் புக் சொல்லுவோம் ஜென்ரலா. அந்த புக்ல இந்த 2 டாபிக் தான் இருக்கும். வேற எந்த புக்கும் இருக்காது. நார்மல் ஹிஸ்டரி இருக்காது. ஆனா இந்த 2 இருக்க சிலபஸ் பாயிண்ட் நார்மல் ஹிஸ்டரியிலையும் கவர் ஆகிற மாதிரி ஓவர்லேப் ஆகும். ஓகே, என்ன மாதிரி ஹிஸ்டரி இருக்கு? இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு. இந்த வேற்றுமையில் ஒற்றுமை, இந்திய பண்பாட்டின் இயல்புகளை இந்த டாபிக்கை ஹெட்டிங்காவே வச்சு எத்திக்ஸ் புக் லெசன் இருக்குது பாத்துக்கோங்க. இப்போ ஹெட்டிங்காவே வச்சு எத்திக்ஸ் புக் லெசன் இருக்குது. அதை நீங்க கவர் பண்ணீங்கன்னா ஈஸி இந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் அட்டம் பண்ணலாம். அப்ப இதுல இருந்து எப்படி ஒரு கொஸ்டின் வரும்னா, இங்க எங்கேயாவது புத்திசம், ஜைனிசம், புத்த மதம், சமண மதம் எங்கேயாவது வார்த்தை இருக்குதா? இது. ஆனா அதுல இருந்து கொஸ்டின் வரும். எப்படி வருது? அது இந்த யூனிட் தான் கவர் ஆகும். இந்த டாபிக் தான். இந்திய பண்பாடு இயல்பு, வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, சமூக நலன். இந்த டாபிக்ல இருந்தா நமக்கு புத்திசம், ஜைனிஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வருது. அதை இது கூட ஆட் பண்ணலாம். நீங்க படிக்க வேண்டியதா இந்த யூனிட் படிச்சிருங்க. கொஸ்டின் ஏரியாவும் கம்மி தான், கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்மியா இருக்குது. அதனால நீ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு டோட்டலா இந்த யூனிட்டை படிக்கணும் சொல்ல, எதை படிக்கணுமோ அதை செலக்டிவா சொன்ன மாதிரி படிச்சிருங்க. ஈஸியா முடிஞ்சது. லிட்ரேச்சரை படிச்சு முடிங்க, கிங்ஸ் நேமோட படிச்சு முடிங்க, சிந்து சமணர்கள் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க படிங்க, குப்தர்களுடைய மன்னர்கள், கல்வெட்டுகள் பாருங்க. இதுல கல்வெட்டுகள், குப்தர்களுடைய கல்வெட்டுகள் முக்கியம். இதெல்லாம் படி. ஓகேவா? இதுதான் இந்த யூனிட்டோடைய முக்கியத்துவம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோல அடுத்த யூனிட் சந்திக்க போறோம். தேங்க்யூ.